தனியாக இருப்பது ஒரு சாபமா அல்லது வாழ்க்கையை மாற்றும் ஆசீர்வாதமா? புத்தர் சொன்ன இந்த உண்மை உங்க வாழ்க்கையையே மாற்றிடும். புத்தர் ஒரு முறை சொன்னார், தனியாக அமருபவன், தனியாக நடப்பவன் தன்னையே வெல்லக் கற்றுக்கொள்வான். இப்போது பலருக்கு தனியாக இருப்பது பயமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சமூகம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கும், நிறைய நண்பர்கள் இருந்தால்தான் சந்தோஷம், பணம் இருந்தால்தான் வெற்றி. ஆனா எல்லா ஆன்மீக பாதைகளும் ஏன் தனிமையை பாராட்டுகிறது தெரியுமா? ஏனெனில் அமைதியில்தான் மனிதன் தன்னையே கண்டுபிடிக்கிறான். புத்தரும் அதைத்தான் செய்தார். அவர் முதலில் ஒரு இளவரசர், அரண்மனையில் எல்லா வசதிகளுடனும் வாழ்ந்தார். ஆனா ஒரு நாள் அவர் உணர்ந்தார், இவை எதுவும் எனக்கு உண்மையான அமைதியை தரவில்லை. அதனால் எல்லாவற்றையும் விட்டு காட்டுக்குள் சென்றார். அங்கு 5 துறவிகளுடன் கடுமையான தவம் செய்தார். உடலை துன்பப்படுத்தினால்தான் ஞானம் கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உணர்ந்தார், அதிக இன்பமும் தவறு, அதிக துன்பமும் தவறு. அதுதான் புத்தர் கண்டுபிடித்த நடுத்தர பாதை. ஒரு நாள் அந்த 5 துறவிகளும் அவரை விட்டு சென்றார்கள். புத்தர் முழுவதும் தனியாகிவிட்டார். ஆனா அந்த தனிமையே அவருக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது. அவர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்து ஞானம் பெற்றார். இதுதான் உண்மை. தனிமை சரியாக பயன்படுத்தினால் ஆசீர்வாதம், தவறாக பயன்படுத்தினால் சாபம். ஏன் பலர் தனிமையில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா அவர்களிடம் வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் இல்லை. ஒரு இலக்கு இருந்தால், ஒரு கனவு இருந்தால் நீங்கள் ஒருபோதும் முழுமையாக தனியாக உணர மாட்டீர்கள். உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அழிக்க முடியாது, ஆனா அதை நல்ல சக்தியாக மாற்ற முடியும். அதற்காக தினமும் குறைந்தது 15 நிமிடம் மொபைல் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல், யாரும் இல்லாமல் உங்களோட நீங்களே இருங்கள். அப்போதுதான் நீங்கள் உங்களை உண்மையாக புரிந்து கொள்வீர்கள். தனிமையை பயப்படாதீர்கள், அதை உங்கள் பலமாக மாற்றுங்கள். நமோ புத்தாய, நமோ புத்தாய, நமோ புத்தாய.